இத்தாங்கிற ஒரு வார்த்தையை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இத்தாங்கிறது என்ன? கணவர் மௌத்தாயினா அந்த மனைவி வீட்டுல இருக்கிறது, அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? இது ஒரு சம்பிரதாய முறையாக மாறிட்டு. ஆனா இஸ்லாம் என்ன கூறுது அப்படிங்கிறது அநேகமான முஸ்லிம்கள் மத்தியில கேட்டா அது கேள்விக்குறியா இருக்குது. ஓகே, இந்த காணொலியில் அதை தான் நாங்கள் பார்க்க போறோம். இத்தா இருக்கிற காலப்பகுதி 4 மாசம் 10 நாள். இதை கண்டிப்பாக யாரா இருந்தாலும் இருக்கத்தான் வேணுமா? வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே, வெள்ளை ஆடை அணிய சொல்றாங்களே, வெளிச்சத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டா இல்ல. அதுக்கு முதல் நான் உலக நியதியில ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நபருடன் இருந்த ஒரு பெண்ணை இன்னொரு நபருக்கு திருமணம் செஞ்சு வச்சா, இந்த 2வது திருமணம் செய்த அந்த நபருடன் இந்த பெண் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களாம். இதே கான்செப்ட் தான் இங்க. அந்த பெண் திருமணமாகி ஒரு நாள் கணவருடன் வாழ்ந்தாலும் அந்த பெண் கண்டிப்பாக 4 மாசம் 10 நாள் இத்தாவில் இருக்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த பெண் திருமணமாகி கணவரோட இருந்த நிலையில தற்போது அந்த பெண் கர்ப்பமாகி இருந்தால் என்ன செய்யறது? சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கணவர் இருந்ததுமே இன்னொரு ஆணை திருமணம் செஞ்சு கொள்வாங்க. திருமணம் செஞ்சு கொள்வதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருமணமாகி சில காலங்களிலே அந்த பெண் கர்ப்பமாகிறா அப்படின்னு சொன்னா சமூகம் எவ்வாறு சொல்லும்? முதல் கணவனின் குழந்தை என்று சொல்லுமா, இல்ல தற்போது திருமணம் ஆகிற குழந்தை என்று சொல்லுமா? ஓகே, கணவர் தான் இதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னாலும் காலப்போக்கில் இந்த சமூகத்தின் கதைகளால அந்த கணவர் மாற்றத்துக்கு உள்ளாகி 2 பேரோட வாழ்க்கையை நிம்மதி இல்லாம போகிடும் ஒரு குழந்தையின் காரணமாக. ஸோ இஸ்லாம் அதை தான் வலியுறுத்துது. 4 மாசம் 10 நாள் அந்த பெண் யாருடன் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கன்சீவாக இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஆணை திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் வலியுறுத்துது. இந்த நிலையில் நீங்கள் வெளிச்சம் பார்க்கக்கூடாது, வெள்ளை ஆடை தான் அணியணும், வெளியே போகக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லி காட்ட இல்லை. நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இல்லை, சிலவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நான் கணவரோட ஒன்றா இருக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க 3 மாதவிடாய் காலப்பகுதி முடியும் மட்டும் இன்னொரு ஆணை திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது. அதே கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அந்த கர்ப்பிணி பெண் பிள்ளை பிறக்கும் வரைக்கும் திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது. அது நாளைக்கு தான் டெலிவரி இருந்தாலும் அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு இத்தா. இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய இத்தா. மற்றபடி அதிகளவான இடங்கள்ல கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுவது இஸ்லாம் இல்லை. சோ இத்தாங்கிற இந்த சின்ன விஷயத்துல எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரம் தான் இது. முழு உலக சமுதாயத்துக்கும் படைக்கப்பட்டது மட்டும்தான் இஸ்லாம்.